சாண்டரம்லேருந்து பெலம்க்கு ஃப்ளைட்டு. இது என்னங்க அனிமல் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த ஜகுவாருங்கிறது இங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரிங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தானே மக்கள் பார்ப்பாங்க க்ளோஸ்அப்பில். உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. பியூமா பார்வை பாருங்க, ஐயோ மெஜஸ்டிக் பார்வை. சீப்புன்னு சொல்லி புக் பண்ணிடுவீங்க, டிக்கெட் வராது. முட்டை வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கு. இப்போ தெரியுதா? வாய்ப்பே இல்லைங்க. அமேசான் நதியும் அட்லாண்டிக் பெருங்கடலும் கடலில் வந்து கலக்கிற காட்சி இங்கே பாருங்க. பாய் பாய் அமேசானாஸ். Hey, what's your name? Live from Maracana. படுத்து புருட்டுருக்குதுங்க முட்டையை. ஐயோ பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில் 3 மணி நேரமா கெஞ்சி கதறி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு எப்ப கிடைக்குது? பெரிய இன்கம், பொஷான வீடு, இதெல்லாம் கிடைக்கும் போது மட்டும்தானா? மெமரிஸ், நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது. All you have is now to make beautiful memories. டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் GTல பார்த்துப்போம். GT Holidays, South India's #1 travel brand. அடுத்த நாள் காலை 9. யாரும் எந்திரிக்கலைங்க, இருந்தாலும் அனைவருக்கும் நன்றி. அந்த ஃபேமிலிக்கே அந்த பொண்ணு நமக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணி இங்கே தங்க வச்சாங்க. இந்த பிரமாதமான குட்டி ஒரு லாட்ஜில் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஞாயிறு காலை 9 மணி. ஊரே கலையிலேருந்து காணப்படுது. சுத்தமாக கூட்டமே இல்லை எங்கேயுமே. இப்போ இவ்வளோ தூரம் தூக்கவும் முடியாது. சரி இருங்க பார்க்குறேன். கடைசியாக ஓனரே வந்து திறந்து விட்டார். Thank you, brother. See you. Thank you. Thank you. Thank you. Thank you. Obrigado. அப்பா, இன்னைக்கு நமக்கு கடைசி நாள் அமேசான் ரீஜன்லங்க. உலகில் மிகப்பெரும் மலைக்காடுகளான அமேசானாஸை ஒரு 10 நாள் கதற திகட்ட பார்த்தாச்சு. இன்னைக்கு நமக்கு 2:30 மணிக்கு சாண்டரம்லேருந்து பெலம்க்கு ஃப்ளைட்டு. பெலம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த மெயின் அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிற அற்புத இடம். ஸோ அதையும் பார்க்க போகிறோம் ஃபைனலாக. ஸோ அப்படி பார்த்து முடித்தாதான் அது முத்தாய்ப்பாக இருக்கும் இந்த சீரீஸ்க்கு. அதையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் ஏறி நாளைக்கு காலையில் சவுப்பாலோ போயிடுவோம். நாளைக்கு நைட்டு நமக்கு இந்தியாவை நோக்கி பயணம் ஆரம்பம்ங்க. இந்த சீசன் முடிய போகுது, கடைசி 2-3 எபிசோடு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு காட்டாமட்டிருக்கேன், அதை தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கோங்க. சவுத் அமெரிக்கா 2.0ல் 3 நாடுகள் சுற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக பிரசிலியன் அமேசானில் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துருப்பீங்க, நேற்று ஆட்டோ வந்து பாருங்கள், அந்த மலை மேலே ஏறி 360 டிகிரி சூப்பர் வியூ பார்த்தோம். இந்த கிராமம், இந்த லேக்கு, அந்த பக்கம் இருக்கிற ஆறு, அமேசான் ஆறு எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக மற்றும் ஒரு பொண்ணு, இந்த பழங்குடி பொண்ணு இங்கே தான் தங்கியிருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் கோழி வந்து மசாலா செஞ்சு கொடுத்தது பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்தது. இவர் மட்டும் தான் மிஸ் ஆகிட்டார், வெளியே போயிட்டார். நைட்டு வந்து சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இப்போது இங்கேருந்து கிளம்பி பஸ்ஸை பிடிச்சி திரும்பவும் சாண்டரம் போகிறோம். இங்கேருந்து 35 கிலோமீட்டர். போயிட்டு அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு அமேசானில் இது ஒன்று மட்டும் நமக்கு பாக்கி இருக்குது, நான் சொன்ன மாதிரி அதை கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி மதியம் 1-1:30 ஏர்போர்ட் போயிடணும். இது போயிட்டுருக்குதுங்க சர்ச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லை, பழங்கால சர்ச்சு, 17th century கட்டியிருக்காங்க. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வழி கேட்டேன், போய் ரைட் எடுக்க சொன்னாங்க. இங்கே தான் ரைட்டு கரெக்டாக தான் இருக்குது. டெர்மினல் ரோடோரி அப்படின்னா பஸ் ஸ்டேஷன் அப்படின்னு அர்த்தம். பட் நம்ம வந்து இறங்குனது இந்த இடம் இல்லையே. பட் இந்த கிராமத்தோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் இதுதாங்க. நிறைய இடத்துல பஸ் நிற்குது இந்த கிராமத்தில் கூட, பட் மெயின் பஸ் ஸ்டேஷன் இது தான். சாந்தரம் பூஸ்
ஹியா 19 Santarem. ஓகே ஓகே. அரை மணி நேரத்துக்கு ஒரு தானே பஸ்ஸு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸு சத்தம் கேட்குது. பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ தான் பார்த்துங்க போய் திரும்பி. ஓனி பஸ்ஸு அங்கே தான் போட்டிருக்கு. அங்கே தான் பஸ்ஸு நின்றுது இருக்குது. நம்ம இந்த பக்கம் இருக்கோம். அதுதான் கொஞ்சம் குழம்பிட்டேன். கரெக்டாக தான் வந்திருக்கு. கிளம்பிட்டோம். 5.50ங்க. 5.50 ரியல். அது கிட்டத்தட்ட ஒரு 85 ரூபா வரும். வரும்போது 4.50 தான் கொடுத்தோம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. இங்கே தான் தெரியல 5.50ன்னு போட்டிருக்கேன். சரி ஓகே. பாய் பாய். ஆல்டர் டே சாவ். சூப்பராக இருந்தது 2 நாள். ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே போகிறோங்க. ஸோ ஆக்சுவலாக ஏர்போர்ட்டு அவுட்டரில் தான் இருக்குது. அங்கே இருக்குது ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம திரும்பவும் சிட்டிக்கு போயிட்டு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு திரும்பவும் அவுட்டர் தான் வந்து அங்கே போகணும் ஏர்போர்ட்டுக்கு. இது சாண்டரம் டவுனோட அவுட்ரு. இங்கே ஃபுல்லாக நிறைய வீடுகள்லாம் சாதாரண இதெல்லாம் இருக்கு பாருங்களேன் மக்களை. ஓகே வந்தாச்சுங்க. பக்கத்துலனா என்ன 2.6 கிலோமீட்டர் இங்கேருந்து டவுனுக்கு போனால் திரும்பவும் இங்கே வரணும். இது ஒரு பக்கம் நார்த் சவுத் ஈஸ்ட்டில் இருக்குது. ஸோ 2 வீலரில் 2.6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இப்படி போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போகணும். அது இந்த பேக் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த பேகு வச்சுட்டு சிரமமாக இருக்குது. வெயிட் ஃபுல்லாக ஆட் ஆயிடுச்சு. அந்த இது வாங்கினோம்ல ஊஞ்சல் ஹெமாக்கு, அது வச்சோன்னா ஃபுல் வெயிட் ஆட் ஆயிடுச்சு. சமாளிப்போம். ஏதாவது ஒரு காஃபி கடையில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு இந்த கடை மாதிரி இருந்தது, பேக்கரி மாதிரி. வந்து ஒரு பப்ஸு 2 பிஸ்கெட் வாங்கியிருக்கேன். அப்படியே காஃபி. இந்த 3 சேர்ந்து பரவாயில்லைங்க. 5 ரியல் தான், 75 ரூபா. நம்ம ஊர் வெஜிடபிள் பப்ஸ் மாதிரியே இருக்குது. சூடாகவும் நல்லா இருக்குது. பட் உள்ளுக்குள்ளே தான் என்ன இருக்குதுன்னு தெரில. சீஸ் மட்டும் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இதுக்குள்ளே கொஞ்சம் காய்கறி தான் இங்கே கிடைக்குது. இல்லை வச்சு வைக்கலாம். இல்லை சூப்பராக இருந்திருக்கும் வெஜிடபிள் பப்ஸு. கடுப்பதாமே. மழைக்கு கொஞ்சம் நவுத்து போச்சு. பிஸ்கட்டு கிறிஸ்பாகவே இல்லை. நம்மன்னு வருது. இப்படி முறுக்குன்னு வர வேண்டாம். காஃபி அங்கே இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். என்ன போகலாங்களா? சூப்பர். அந்த இடம் பாருங்க, ஹோண்டா 2 வீலர் ஷோரூமு. இங்கே நிறைய ஹோண்டா யூஸ் பண்ணுறாங்க. பிரதர், மொதல் டாக்ஸி? Eu tô ocupado. ஓ someone booked. ஓகே ஓகே ஓகே. Obrigado. ஆன்லைன் ஆப்பு தான் இருக்க மாட்டேங்குதுங்க. உபரில் இருக்குது, பட் உபர் ஒழுங்காக வேலை சில இது எடுக்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம், இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். உபர் இந்த ஊரில் காரோட நிறைய பைக்கு தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊர் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஏதாவது லிஃப்ட்டோ இல்லை மோட்டோ டாக்ஸியோ இதில் போகணும். ஜூராமா சாண்டரம் மெசோனியா. இதாச்சு. உபரிக்காத பிரதர், தேங்க்யூ, கிரேட் ஹெல்ப். எனக்காக கிட்டத்தட்ட 3 கிலோமீட்ரு வந்து விட்டுட்டு போகிறாரு. இப்போ இந்த வழியாக தான் போயிருக்கணும் அவர். பட் தேங்க்யூ பிரதர். வாய்ப்பே இல்லைங்க. என்ன குமாரே, எங்கே வந்திருக்க? ஜூக்கா? இது எங்களுக்கே தெரியுமே, இன்ட்ரோலேயே போட்டியே அப்படிங்கிறீங்களா? முதலே சொல்லிடுறேங்க, எனக்கு இந்த விலங்குகளை அடைச்சி வச்சு ஜூவில் போய் பார்க்குறதுல விருப்பம் இல்லை. யூஸ்வலாக நம்ம நேஷ்னல் பார்க்கு இல்லைன்னா சஃபாரி பார்க் இந்த மாதிரி இதில் தான் போய் பார்த்துருக்கோம். ரொம்ப ரேராக தான் அந்த ஜூக்கு போகிறது. அந்த சிங்கத்தை கூட செல்ஃபி எடுக்கிறங்க போது மட்டும் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே நேஷ்னல் பார்க்கில் தான் எடுத்துருவேன். இருந்தாலும் இந்த அமேசான் வந்துட்டு ஒரு முக்கியமான மிருகத்தை அனகொண்டா பார்க்குறது ரொம்ப ரேர். அது மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். நம்ம பென்டனால் மறுபடியும் வருவோம். பிரேசிலில் சவுத்தில் அது ஒரு இடம் இருக்குது. அங்கே வேணால் சான்சஸ் அதிகம் அனகொண்டா பார்க்குறதுக்கு. ஆனால் லாட்டின் அமெரிக்கா வந்தால் முக்கியமாக, சென்ட்ரல் சவுத் அமெரிக்கா வந்தால் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு மிருகம் ஜகுவார். அமெரிக்காஸ் ஜகுவார் தான் வந்து பயங்கரமான அனிமல். அது இவ்வளோ தூரம் வந்துட்டு இத்தனை ட்ரிப் பண்ணிட்டு உங்களுக்கு ஜகுவாரை ஒரு தடவை கூட காட்டலைன்னா எப்படி? என்னால் காட்ட முடியல. அது ரொம்ப ரேருங்க காட்டுறது. அதனால தான் அமேசானில் இந்த சென்டரமில் ஜூவில் வந்து இது வச்சுருக்காங்க, ஜகுவாரை. ஸோ குழந்தைகளுக்கும் எனக்கும் ஜாகுவாரை பார்க்கணுன்னு ஆசை. காட்டில் வந்து மறுபடியும் வருவோம், அப்போ ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த தடவையே காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஜாகுவாரை பார்க்குறோம் அந்த ஜூவில் போய். ஓகே, இந்த ஜூ பேர் வந்து ஜூ உனாமா. இந்த உனாமா ஏரியா வட்டிருக்கு, அதனால் ஜூ ஏரியா உணமாட்டாங்க. இங்கே தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஓலா ஓகே. டிக்கெட் ஹியா. Não entende nada do português. No ticket, English. Ticket entry. Oh, there. Inside. Okay. Obrigado.
Só um mês. Agora eu acho que ele é indiano. ஓ 6 ரியல் 6 ரொம்ப கம்மிங்க 90 ரூபா தான் இந்த ஜூவுக்கு. பரவாயில்ல, முடிச்சுட்டு போயிடலாம். சண்டே லோக்கல்ஸ் வந்திருக்காங்க, இங்கே தான் வாங்கணுமான்ருக்கேன். த்ரோக்கோ மேக்ஸிமோ என்னன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், பேர் எழுதியாச்சு. செந்தில்குமார் பேக் பேக்கர் குமார் எழுதியாச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 6 ரியலுங்கம்மா. ஐ வாக். தேங்க்யூ, பாய். ஹலோ. ஓ திஸ் வே. தென் அமெரிக்கானாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது முக்கியமாக ஜகுவார். அந்த சிறுத்தை மாதிரியே இருக்கும், ஆனால் சிறுத்தை இல்லை, அந்த வகையை சேர்ந்தது. அப்புறம் பியூமா, இது வந்து ஒரு பூனை கூட்டத்தை சேர்ந்தது. இது எல்லாமே பூனை தான், புலி. இது வித்தியாசமாக இருக்கும். பியூமாங்கிறதும் தென் அமெரிக்காவில் தாங்க இருக்குது. பாப்பா அப்படியே ஒவ்வொரு அனிமலாக பார்த்துட்டு போகலாம். இதுன்னு வித்தியாசமாக இருக்குது. இது என்னங்க அனிமல் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? டால்ஃபின்ஸ் மாதிரி இருக்குது. பிளாக் டால்ஃபின்ஸா? வித்தியாசமாக இருக்குது. பேரெல்லாம் எதுவுமே போடலையே. இங்கே செமையாக இருந்ததுல்ல. இங்கே இருக்கு தண்ணி ரொம்ப கலங்கி இருக்குது. என்ன அனிமல் இங்கே இருக்கு? ஆஹா, பார்த்தீங்களா? எல்லாமே வந்து இதில் இருக்கு, போர்ச்சுகீஸில். வித்தியாசமாக இருக்குது. தெரியுது அந்த அனிமலை? நம்ம பார்த்தோம், உள்ளே போயிடுச்சுங்க. அங்கே பார்த்தோமே அதே தான். இங்கே தண்ணி அங்கே நல்லா தெரிஞ்சுது. இங்கே தண்ணி பெரிய இதில் விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னென்னா மெனட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. Manatees feed on aquatic plants in our region. During this dry season, these plants are accompanied by sediment, making the water more murky. அதனால் this benefits the animals, helping with digestion and being part of the environmental and enrichment we provide. ஸோ இதுக்கு பேர் மெனட்டி அனிமல். நான் கூட பார்த்தீங்களா டால்ஃபின்ட்டேன், கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. 2 இருக்குது, ஆனால் பயங்கர இதாக இருக்குது. தெரியுதா? நல்லா இருக்குல்ல மேனட்டீஸ்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை, புதுசாக இருக்குது. தமிழில் ஏதாவது தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள் பேர் என்னென்னு. சரி போகலாமா? பேக்கெல்லாம் வச்சுட்டாங்க ஆஃபீஸ்லேயே. ஸோ அது பொறுமையாக வந்து இது பண்ணிக்கலாம். திஸ் வே போகலாமா? சிஜாம் பெம் விண்டோஸ் அப்படின்னா இந்த அமேசான் ஜூ உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க. அமேசானில் வந்து என்னென்னமோ பார்த்துட்டோம். கடைசியில் இந்த ஜூவில் உள்ள இதையும் பார்த்துட்டு போயிடலாம், ஜகுவாரை. இந்த ஜகுவாருங்கிறது இங்கே இருக்க பழங்குடி மக்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரிங்க. அப்படி பார்த்தாங்க அதை. இட்டாண்டா தான் ஜகுவார். இது வந்து ஓஸ்லெட்டு. இதை பார்த்துடுவோமா ஃபஸ்ட்டு? ஜகுவார் இன்னும் போகணும். ஸோ கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ மெயின் ரோடு அப்படியே சன்சந்தாக போகுது. குட்டி குட்டி பூனைங்க, செமையாக இருக்குது. இது பூனை கார்னிவோர் தான். 6 to 18 கிலோ வரைக்கும் வளர மாட்டிருக்குங்க. அது லியோபார்டஸ் பாடாலியாஸ் வருது பாருங்க. வாய்ப்பே இல்லை, என்ன அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஜகுவார் மாதிரி தான் இருக்குது இது. செமையாக இருக்குல்ல? பூனையே ஒரு பயங்கரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ராட்சச பூனை ஒரு இதாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நிற்கிது பார்த்தீங்களா? குட்டி ஜகுவார் மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. இதான் கரெக்டான இது. நல்லா இருக்கா? குட்டி ஜகுவார் பூனை குடும்பத்தை சேர்ந்தது தான் எல்லாம். சவுண்டு கொடுத்துக்கிட்டே அலைஞ்சிட்டு இருக்குது. இது எங்கே இருக்குன்னா பாருங்கள், மெயினாக வந்து சவுத் அமெரிக்காவோட நார்த் ஆஃப் சவுத் அமெரிக்கா மற்றும் சென்ட்ரல் அமெரிக்காவில். அர்ஜென்டினாவில் மட்டும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்டினா கீழே சிலி அர்ஜென்டினா போக போக உங்களுக்கு குளிர் இது ஜாஸ்தியாக இருக்கும். ஈக்குவட்டர்லேருந்து தள்ளி போக போக அங்கே இந்த அனிமலால் வாழ முடியாது. இந்த மெயினாக இந்த மிருகங்கள் எல்லாமே வந்து இந்த காட்டில் அப்புறம் முக்கியமாக ட்ராபிக்கல் கிளைமேட்டில் தான் வந்து வாழுங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த அமேசான் மலைக்காடுகள் மற்றும் இந்த சென்ட்ரல் அமெரிக்கா மத்திய அமெரிக்க காடுகளுங்க. மெக்சிகோ, எல் சல்வடார் நம்ம போயிருந்தோம்ல, அதே தான். சுற்றிக்கிட்டு இருக்குது, அலைஞ்சிட்டு இருக்குது எதையோ தேடி. சரி, அடுத்தது போகலாமா? இப்படியே போகலான்னு நினைக்கிறாங்க.
அடுத்த விலங்கு ஒன்கா சுசுரானா. இது கொஞ்சம் பெருசுங்க, 29 to 120 கிலோ வரைக்கும் வளரும். ஓ பூமா, அடடா என்னன்னு பார்க்குறேன். நம்ம பேசணும்ல, ஜகுவார் பூமா. இது மெயினாக சவுத் தென் அமெரிக்க காடுகளில் தான் இருக்குது. தென் அமெரிக்கா மற்றும் கிட்ட அமெரிக்கன் கூட இருக்க மாட்டேங்குது, யூஎஸ்லேயும் போட்டிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா. வாங்க வாங்க இருக்கு, நான் ஃபோனில் ஜூம் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். ஸோ பியூமாவை பார்க்க வந்திருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? நின்றுருக்கு பாருங்க பியூமா. வெளியே வர மாட்டேங்குது. இந்த பக்கம் வருதுங்க, ஆசைப்பட்டது வருதுங்க. பா மெஜஸ்டிக்காக பியூமாவை பார்த்தாச்சு. இங்கே வந்து படுத்துக்கிச்சுங்க, வெளியில் வந்து படுத்துக்கிச்சுங்க ஜம்முன்னு. மிருகங்கள்லாம் காட்டில் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் இன்னும். ஓகேங்க, அடுத்தது போகலாம். இதுவும் பியூமா தான், பியூமா கொன்கொலார். ஐயோ என்ன லுக்கு சாமி, சிங்கம் மாதிரியே இருக்குது எனக்கு பார்த்தா. சரிங்க ஃபோன் எடுக்கிறேன், செமையாக வருது பாருங்க. வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா தானே மக்கள் பார்ப்பாங்க க்ளோஸ்அப்பில். உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க பியூமா. தம்பி தங்க கம்பி வாங்கப்பா, உள்ளே போயிடாத. ஐயோ உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் வருது, எட்டி பார்க்குறாரு. இது எப்படி சவுண்டு கொடுக்கணும், இது எப்படி இது பண்ணணுன்னே தெரில, கூப்பிடணும் அப்படின்னு. வராரு பாருங்க, அதுவாக வரும்போது தான் வரும், நம்ம அமைதியாக இருந்தால் வரும். ஜம்முன்னு வராரு. இப்படி அந்த பக்கம் போறாரு. பியூமா ஓகேங்க, குட்டி பியூமா பெரிய பியூமா ரெண்டு பார்த்தாச்சு. நம்ம ஜகுவார் போய் பார்க்கலாம் வாங்க. இதுவும் பியூமா தாங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இது கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பியூமா ஒரு இதில். இதுவும் பியூமா தான், பியூமா கன்கலர் சுக்குரானா. இது கொஞ்சம் சின்னதுங்க அதை விட. பாருங்க இங்கே உள்ள வரோம், என்னன்னு தெரில. ஜகுவாராக இருக்கலாமா? அவருடன் எதிர்பார்த்தும் ஜகுவார் வந்தாச்சு. இதுதான் ஜகுவார், தென் அமெரிக்காவின் ஜகுவாரை பார்த்தாச்சுங்க. அப்படியே உட்காந்துருக்குதுங்க ஜம்முன்னு ஃப்ரண்ட்டில் நமக்காக. இதாங்க ஒங்கோ பிண்டடா, போர்ச்சுகீஸில். வெயிட் 36 கிலோ இருந்து 158 வரைக்கும் வரும். மெக்சிகோ, அர்ஜென்டினா, பிரேசில் இங்கெல்லாம் இருக்க மாட்டிருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பிரேசில், பண்டனால் இதெல்லாம் மெயின். அடடா பிரமாதமான காட்சி. இது பேந்தரா ஒன்கான்னு போட்டிருக்குங்க. அப்போ பேந்தரா, ஐயோ என்னமா பார்க்குது பாருங்க சாமி. அதோட கண்ணே பயங்கரமாக இருக்குங்க. பியூமாவுக்கு இதுக்கும் கம்ப்ளீட்டாக வேறு. பியூமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது. இது சிங்கப்பார்வை மாதிரி, சிறுத்தை பார்வையும் பயங்கரமாக தான்ப்பா இருக்குது. ஓ செம சூப்பர். த்ரீ எக்ஸ் ஜூம் எவ்வளோ இதில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. என்ன க்ளோஸ் அப்பில் சூப்பராக வந்திருக்கு மெஜஸ்டிக்காக. பேந்தரை பார்த்துட்டோம், சவுத் அமெரிக்கா பேந்தர். ஜகுவார்னா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கா, கன்ஃபியூஸ் ஆகுது. அமைதியாக அது படுத்துக்கிச்சு. தங்கக்கட்டி சூப்பர். அவ்வளோதாங்க, சூப்பராக பார்த்துட்டோம் பேந்தரை. இஸ் ஜகுவார் ஆர் பேந்தர்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஓ திஸ் இஸ் பேந்தா. எங்க அவங்களுக்கு போர்ச்சுகீஸில் தாங்க தெரியுது, இங்கிலீஷில் தெரிய மாட்டேங்குதுங்க. நானும் கூகுளில் அடித்து பார்க்குறேன், வர மாட்டேங்குது சரியா. ஜகுவாரா பேந்தரா இன்னும் ஒரே குழப்பத்தில் தான் இருக்குது. நடந்துச்சு பேந்தரா பேந்தரா. என்ன பிறந்துக்கிட்டு இருக்குது, ஆடிக்கிட்டு இருக்குது அங்கே இங்கே. வாங்க வாங்க வாங்க, மக்கள்லாம் வந்திருக்காங்க உங்களுக்காக தான். வருது பாருங்க. என்னென்ன வேலைப்பாடு பண்ணுது பாருங்க அது.
ரியலி சாரிங்க, நம்ம வந்து பார்த்தது தான் அந்த ஜாகுவார். இதுதான் ஜாகுவார். ஜாகுவாரோட சயின்டிஃபிக் நேம் தான் பேந்தரா ஒன்கா. இதில் வந்து சயின்டிஃபிக் நேம் தான் போட்டிருக்காங்க, பேந்தரா ஒன்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாகுவார் இஸ் எவல்யூஷனரி க்ளோசர் டு லயன். முக்கியமாக மத்திய தென் அமெரிக்க காடுகளில் தான் இருக்குது. பேந்தரா, நான் உடனே பேந்தர்னு நினச்சிட்டேன். பேந்தர்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, கரிஞ்சிருத்தை, அது வேறு. இது வந்து சயின்டிஃபிக் நேம் பேந்தரா ஒன்கா ஜாகரோடது. ஸோ க்ளோஸ்அப்லேயே பார்த்தாச்சு சூப்பராக. மக்கள் எல்லாரும் க்ளோஸில் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம். இதுதாங்க அமேசான் மலைக்காடுகளில் வந்து சூப்பராக பார்த்துட்டோம் ஜாகுவாரா. திஸ் இஸ் ஜாகுவார். Nossa senhora, que coisa mais linda. லைட்டாக சவுண்டு வருது, மக்கள்லாம் பார்க்குது. இங்கே பாருங்க, நிறைய லோக்கலில் வந்திருக்காங்க. ஹோலா ஹோலா, இந்த பையன் வேறு இது பண்ணிருக்கான். எல்லாம் சவுண்டு கொடுக்குறாங்க. Você já pensou dar de cara com uma dessa lá na fazenda? சூப்பராக பார்த்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி, ஜகுவார் பார்த்துட்டோம். Mas ia ver essa tarela na vida. எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஒரு எப்படி பின்னாடி போடும். நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. Essa grade é fraca. É a sobremesa. Olha, chá da tarde. Chá da tarde. Só o chá. Ai. Sei lá, eu nunca ficou tão de perto não, igual ela. Tudo é a primeira vez, né, Thiago? செம்மையாக பார்த்தாச்சு, ஹாப்பியாக பார்த்தாச்சு, சூப்பராக. திகட்ட ஜாகுவாரை பார்த்தாச்சு. எவ்வளவு க்ளோஸ்அப்பில் நம்மளும் ஜாகுவாரும் வெறும் கிட்டத்தட்ட எப்படி போஸ் கொடுக்குது பாருங்க, சூப்பராக. தடுப்பு மட்டும் இல்லைன்னா என் கையோட கொத்தோட பிடிங்கிட்டு போயிருக்கோம் கேமராவையும் கையையும். மிருகத்தை அடைச்சி வச்சிருக்குங்காட்டி என்ன இது கொடுக்குற பில்டப்பு எஃபெக்ட்டு. இந்நேரம் ஓப்பன் கார்டாக இருந்தால் இந்த மாதிரி காட்டியிருப்பியா, பம்பி இருப்பே தான் சொல்கிறீங்க. கரெக்டு தாங்க. ரொம்ப சொப்பனால் இயக்கங்க ஜகுவாரை பார்க்கணுன்னு. காட்டில் தான் பார்க்க முடியல, ஜூலையாவது பார்த்துருவோம். அதுவும் அமேசான் ஜூவில் தான் பார்க்கணுன்னு நினச்சேன். அதே மாதிரியே நடத்திருச்சு. நீங்களும் ஹாப்பி, குழந்தைகளும் ஹாப்பி. அதுக்கு தான் போட்டு என்ன சீன் போடுறீங்களாடா, அவுத்து விட்டு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக பாஸ் கொடுத்துருச்சுங்க. வாய்ப்பே இல்லை. கடிக்காம இருந்தால் சரி, இதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் காட்ட முடியாதுங்க என்னால். ஜூம்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டு. தென் அமெரிக்காவின் ஜாகுவார் இதோ தமிழ் உங்களுக்காக. எப்படி பாஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஹாப்பியா பார்த்தாச்சு, போகலாமா? சந்தோஷம், எனக்கு நிம்மதியாக பார்த்தாச்சுங்க ஜாகுவாரை. 12 to 15 வருஷம் வாழுமான் இருக்குங்க. நம்பர் ஆஃப் பப்பீஸ் 1 to 4. ஒப்ரிகேடோ ஜாகுவார், ஒப்ரிகேடோ. சரி வாங்க, எனக்கு மெயின் ஆசையை தீர்ந்துருச்சுங்க. இதை பார்க்கணும் தான் நினச்சேன், வந்து பார்த்தாச்சு. இனி அப்படியே வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் பார்த்துட்டு கிளம்பலாம். பியூமா தான் எப்படி உட்காந்துட்டு இருக்கு பாருங்க, பார்வையை பாருங்க. ஐயோ, மெஜஸ்டிக் பார்வை. இது அப்படியே கொஞ்சம் சிங்க மாதிரி இருக்குது அந்த இதெல்லாமே. தண்ணி குடிக்குது அழகா. இப்போ க்யூட்டாக இருக்குது. லார்ஜஸ்ட்டு ஆஃப் கேட் ஃபேமிலி. பூனை மூஞ்சி, சிங்க உடம்பு, இதுதாங்க கரெக்டு. பியூமா வர்ணிக்கணும்னா இதுதான் கரெக்டு. பூனை மூஞ்சி, சிங்க உடம்பு. சரியான போஸு, சூப்பர். வாங்க வாங்க வாங்க. ஐயா சரியாக இருக்குப்பா. ஸோ மீண்டும் சிறப்பாக வந்து பார்த்துட்டோம் ஃபைனலாக பியூமாவை. எனக்கு ஜாகுவாரும் பிடிச்சிருக்கு, பியூமாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபைனலாக இங்கே என்ன இருக்குது? செர்டியான் தௌஸ் பிளாக் பெல்லீடு விஸ்லிங் டக். நம்ம ஊரில் நடி பார்த்துருப்போம்ல, கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலரில் இந்த கலரில் இருக்கும், நல்லா டார்க் கலரில் இருக்குது. தெரியுதா? சவுத் அமெரிக்கா நரி. எத்துலூன் இருக்குது பாருங்க, எத்துலூன் இருக்குது. பொலிவியாவோட பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? சால்ட் ஃப்ளாட்ஸில் அந்த இதில் அந்த டூர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம். உள்ளே போயிடுச்சு நரி. ஒன்று வெளியே வருது பாருங்க. நல்லா இருக்குல்ல? எத்துலூன் இருக்குது பாருங்களேன். சரியாக போஸ் கொடுக்குது. வாங்க வாங்க வாங்க.
வாங்க 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 க்ளோஸ்அப்பில் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே இருக்கிறது வந்து குரங்குகள்ங்க. நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல பொலிவியாவில் காட்டில் இந்த தடவை தான் மிஸ் ஆகிருந்தது. கேப்பச்சினோ குரங்குங்க இது. கிட்டத்தட்ட ப்ரௌனும் மஞ்சளும் இருக்குது பாருங்க. ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஏகப்பட்டது இருக்குதுங்க. வருது வருது அம்மா அப்பாவோட வருது. ஏய் இப்படிங்க அந்த வாய்ப்பு கிடைக்கல இந்த அமேசானில். எத்தனை இருக்குது பாருங்க. குட்டியோடு இருக்குது ஒன்று. இது கிளி செக்ஷனாக இருக்க சவுத் அமெரிக்கன் கிளிகள் ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பச்சை கிளி பார்த்துருக்கோம். கிளிகளில் பல வகைகள் இருக்குது. இந்த கிளிகள் ரொம்ப அழகாக இருக்குது. ரெட்டு அக்வா ப்ளூவு மூக்கு வெள்ளை கலரில் நல்லா இருக்குல்ல? செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்ணும் அந்த வாய் மட்டும் மூக்கு இது மட்டும் எவ்வளோ வெள்ளை கலரில் இருக்குது. உடம்பு வந்து சிவப்பு வந்து ஒரு அழகான ஒரு ரெட்டு, அப்புறம் இந்த அக்வா ப்ளூ ஒரு மாதிரி டார்க் ப்ளூ, ஒரு 4-5 இதில் கலரில் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லைட் க்ரீனு எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். சூப்பர். இதுவும் கிளி செக்ஷன் தான். அங்கே இருக்கிறதெல்லாம் அரரா அசுல். இந்த கிளி தான் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை கலரு. அது வெறும் ப்ளூ கலரில் ஒரு இருக்கு பாருங்களேன். 2 கிளி இருக்குது அந்த மாதிரி. தெரியுதா? நல்லா இருக்குல்ல இது? சே செம காம்பினேஷனு. ப்ளூ வித் எல்லோ. இது அங்கே இந்த ஒயிட் இது மாதிரி எல்லோ இது இங்கே ஒன்று தொங்கிட்டு இருக்குது. பட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளிகள்னாலே அழகு தான். அப்படியே போயிட்டுருக்கோம். எத்தனையோ ஆறுகளை பாய்ச்சாது இந்த அமேசான் ஆறுகளை. இங்கே பாருங்க ஒரு குட்டி நதி ஓடுது. மெயின் அமேசான் நதி தான், அதோட கிளை நதி தான். அதே கடலில் இருக்குது பாருங்க, லைட் காப்பி கடலில். நல்லா இருக்குல்ல? ஸோ ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தனி நதியை தொட்டு பார்க்க முடியுமான்னு தெரில. தொட்டு பார்த்தலாமா இந்த அமேசான் நதியை? இல்லை மழை பெஞ்சு ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஜூன்னு எப்படி இருக்கும், அது ஒரு வேறு மாதிரி இருக்கும். இங்கே அப்படியே ஒரு காட்டுக்குள்ளேயே இயற்கையாக அமைஞ்ச ஒரு இதாக பண்ணியிருக்காங்க. ஜூ ஆக்கிட்டாங்க ஃபாரஸ்ட்டை. அவ்வளோதான். சரிங்க, இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளும் கிளம்புவோமா? மெயின் அனிமல்ஸ்லாம் பார்த்தாச்சு. மற்றபடி இங்கே இருக்க பேர்ட்ஸ் தான், அதுவும் கிளிகள், அதுவும் அழகான கிளிகள்லாம் பார்த்தாச்சுங்க. டைமும் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 12. நமக்கு 2:30 மணிக்கு ஃப்ளைட்டு. ஆன்லைனில் செக்இன் பண்ணிவிட்டேன். அது எந்த இதில் புக் பண்ணேன், என்ன ரேட்டு, இந்த விஷயங்களை உங்களுக்கு ஏர்போர்ட் போயிட்டு சொல்கிறேன். 1:30 மணிக்குள்ளே ஏர்போர்ட் போனால் போதும். 1 மணி நேரம் முன்னாடி போனால் போதும். எந்த ஃபார்மாலிட்டிஸ் பெருசாக கிடையாது. செக்இன் பண்ணிட்டேன். போர்டிங் பாஸும் ஆன்லைன்லேயே எடுத்தாச்சு. செக்யூரிட்டி செக் மட்டும்தான். ஸோ போயிடலாம், டைமுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. அவ்வளோதாங்க, வந்து விட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு 22,000 செலவு பண்ணி அமேசான் ஜங்குள் டூரில் பார்க்க முடியாத ஜகுவாரை 90 ரூபா செலவு பண்ணி அமேசான் ஜூவில் பார்த்துட்டோம். இதுவும் ஃபாரஸ்ட் தான், அமேசான் ஃபாரஸ்ட் தான். இருந்தாலும் ஜூவில் பார்த்தது சந்தோஷம். இந்த அமேசான் ஜூவுக்கு ஒரு நன்றி சென்டரமுக்கு. தேங்க்யூ பிரதா. போகலாம். தேங்க்யூ. மை பேக். தேங்க்யூ. ஓகே போகலாமா? ஒருத்தர் பைக்கில் வராரு. அவர் கேட்டு இறங்கிக்கலாமா மெயின் ரோட்டில் போனார்ண்ணா? திகோ மெயின் ரோட் கேது வந்து ஏ தேங்க்யூ. இந்த அமேசான் ஜூக்கு ஒரு நன்றி. ஜுவாலஜிக்கா உனாமா. சரிங்க, நான் மேப் பார்த்துட்டு கரெக்டான பிளேஸ் இறங்குறேங்க. ஓகேவா? பிடிக்காத பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. மெயின் ரோட்டில் இறக்கி விட்ருக்காரு. 2 பஸ் மாற்றுருங்க. அப்படியே வந்தேன். சரி, சும்மா உபரில் பார்த்தேன் என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு. 18 வருது உபரில். 18 ரியல்ஸ். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 250 ரூபா வருங்க. அதிலே போயிடலாம் வாங்க. பஸ்ஸில்னா கூட 5 10 கொடுக்க வேண்டியிருக்கேன். ஒரு 8 தான் ஜாஸ்தி. டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நான் வராது உபர் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பிக்கப் இன் 4 minutes வந்துட்டுருக்காரு. ஸோ
பிடிச்சிடலாம். அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் பார்த்தேன். வந்தாச்சுங்க நம்ம டிரைவரு. இப்போ பாருங்க அந்த பக்கம் பஸ்ஸும் வருது, டவுன் பஸ்ஸு. நம்ம டிரைவரில் போகலாம். ஓகே, தேங்க்யூ. அரைப்போத்தோம். வந்தாச்சுங்க சென்டரம் ஏர்போர்ட். ஒரு குட்டி ஏர்போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு போட்டிருக்காங்க, பட் டொமஸ்டிக் தான். டெர்மினல் வந்தாச்சு. 18-12 காட்டுது, நம்ம 20 கொடுத்துருவோங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். Obrigado. தேங்க்யூ. ஸோ மணி 12:45. க்யூட்டாக இருக்குல்ல, குட்டியாக ஒரு ஏர்போர்ட்டு. நம்ம ஏர்லைன் வந்து அசுல் ஏர்லைன், அதாவது பிரேசிலில் ஒரு 2-3 லோ காஸ்ட் ஏர்லைன் இருக்குங்க. மெயின் பிரேசில் ஏர்லைன் தவிர, அதாவது லத்தம் ஏர்லைன் தான் பிரேசிலோட மெயின் ஏர்லைன். அது தவிர ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன் 2-3 இருக்குது, 4-5 இருக்குது ஆக்சுவலாக. அதில் மெயினாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அசுல், நம்ம போகிறதும் இன்னொன்று கோல் ஏர்லைன். அதுவும் பாருங்கள், மனாஸ்க்கு இங்கேருந்து ஃப்ளைட் இருக்குது, பெலமுக்கும் இருக்குது. நம்ம பெலம் ஃப்ளைட்டு தான் இப்போ போகிறோம். 2:40 ஃப்ளைட்டு. யாரும் இல்லை, செக்இன்லாம் பொறுமையாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்களாட்டிருக்கு. இங்கெல்லாம் 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் போட் பண்ணலாங்க, கேட் ஓப்பனில் தான் இருக்கும். செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ் வாங்கிட்டேங்க. பாருங்கள், இதுதான் நம்மளோட போர்டிங் பாஸ். ரெண்டுமே ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ சிக்கனமாக பேப்பரில் அடித்து கொடுக்குறாங்க. லோ காஸ்ட் ஏர்லைனா இப்படி தான். அட்லாண்டிக் போர்ட் டவுன் தான் வந்து பெலம். 9 மணி நேரம் டிரான்சிட்டு. 4 மணிக்கு போயிடுவோம். மறுபடியும் நமக்கு நைட்டு 1 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் 1 மணிக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு காலையில் அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் பயணம் பண்ணி சாம்பாலோ போகிறோம். அங்கேருந்து நமக்கு இந்தியாவுக்கு ஃப்ளைட்டு. வந்தவே பார்த்துருப்பீங்களே, அது பிரேசிலோட லார்ஜஸ்ட் சிட்டி, ஏன் அமெரிக்காஸோட லார்ஜஸ்ட் சிட்டி சாம்பாலோ. வேறு நான் இங்கேருந்து 1 மணி நேரம் தான் பெலம் ஃப்ளைட்டு. 1 மணி நேரம் 10 நிமிஷம், 1 மணி 1.25 மணி நேரம் வரும்னு வைங்களேன். எம்பார்க்கே அந்த பக்கம் வாங்க. இங்கே பாருங்க, குட்டி ஏர்போர்ட்டுங்க. அப்படியே உள்ளே வந்தால் செக்யூரிட்டி முடிச்சிட்டேன், கிளியரன்ஸு வந்தாச்சு. கேட் அவ்வளோதான், மொத்தம் 2 கேட்டு தான். அந்த பக்கம் ரன்வே, அந்த பக்கம் அட்டகாசமான ஆறு. ஏதோ கடல் பக்கத்தில் ரன்வே இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆறு அமேசான் நதியோட ரன்வே. எப்படி மனாஸ்லேருந்து, அமேசான் கேபிட்டல்லேருந்தே சம்பாலாவுக்கு போயிருக்கலாமே, அங்கேயே சுற்றிட்டு செக் பண்ணேன் இது எப்படி இது அமைஞ்சதுன்னு சொல்லிடுறேன். அமேசானாஸ் வந்துட்டேன், அதாவது மனாஸ் வந்து ஜங்கிள் டூர் முடிஞ்சுது. திரும்ப 10 நாள் இது பண்ணிவிட்டு சம்பாலோ போகணும். அங்கேருந்து நமக்கு ஃப்ளைட்டு செக் பண்ணால் மனாஸ்லேருந்து 15,000 ரூபா காட்டுது ஃப்ளைட்டு. சரி, பக்கத்து ஏர்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தா சாண்டரம் காட்டுச்சு. சாண்டரம்லேருந்து 11,000 ரூபாய்க்கு காட்டுச்சு. ஸோ 4,000 ரூபா கம்மி. பட் மனாஸ்லேருந்து சாண்டரம் 800 கிலோமீட்டரு. பட் அங்கேருந்து உங்களுக்கு இந்த அமேசான் நதியில் இந்த ஃபெரி வந்தது. ஸோ அமேசான் நதியில் ஒரு 30 மணி நேரம் பயணம் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஃப்ளைட் டிக்கெட்டை சீப்பாக சாண்டரம்லேருந்து சம்பாலோக்கு பிடிச்ச மாதிரியும் ஆச்சு. டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, வயா பெலம். இன்னொன்று, இந்த ஆல்டர் டே கயோ பிரேசிலியன் கரீபியன்னு சொல்லப்படுகிற இந்த டவுன் உங்களுக்கு சுற்றி காட்டின மாதிரி ஆச்சு. ஸோ இப்படி ஆல் இன் ஒன்னாக எல்லாத்தையும் பண்ணிடலாம் இந்த ஒரே இதில் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணது. இது இப்படி தாங்க இது அமைஞ்சுது. ஸோ 11,000 ரூபா எப்படி வந்து இந்த கண்டுபிடிச்சேன். ஸ்கை ஸ்கேனரில் அப்படி தான் போட்டு செக் பண்ணேன். மனாஸ் டு சம்பாலோ அது 5,000 ரூபா. சரி, சாண்டரம் டு சம்பாலோ 11,000 ரூபா. எந்த வெப்சைட் தெரியுங்களா? நம்ப மாட்டீங்க, trip.com. ரொம்ப நாளாக இது எனக்கு காட்டும். நம்ம யூஸ்வலாக ஸ்கை ஸ்கேனரில் சீப்பாக காட்டும். உள்ளே போனதுக்கப்புறம் 4-5 வெப்சைட்ஸ் காட்டும். அதுக்குள்ளே கிளிக் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணும். ஸ்கை ஸ்கேனருங்கிறது ஜஸ்ட் ப்ரைஸ் கம்பேரிசன் வெப்சைட், புக்கிங் வெப்சைட் கிடையாது. அது எல்லா வெப்சைட்டில் இருக்கிற ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டும். வழக்கமாக இந்த கோபிபோ, மேக் மை ட்ரிப் இதுவும் காட்டும். அஃபிஷியல் ஏர்லைனோட ப்ரைஸும் காட்டும். அப்புறம் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட் வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் காட்டும். இந்த எக்ஸ்பீடியா, trip.com. எனக்கு trip.com மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் வந்து அஃபிஷியலில் போய் செக் பண்ணேன். கிட்டத்தட்ட 13,000 ரூபா காட்டுச்சு. அஃபிஷியல்லையே 13,000 ரூபா ஏர்லைனில் வெப்சைட்டில் காட்டுது. ஆனால் trip.comல 11 தான் காட்டுச்சு. 11,000, 2,000 ரூபா குறைவு. ஏதாவது டுபாக்கு ஒரு வெப்சைட்டாக இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு சீப்புன்னு சொல்லி புக் பண்ணிவிடுவீங்க, டிக்கெட் வராது. அப்புறம் என்ன மெயில் வரும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து டிக்கெட் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்னும் 2,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் வரும், உங்களுக்கு டிக்கெட் கொடுப்போம் அப்படிம்பாங்க. நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து 10 நாள் 15 நாள் கழிச்சு வரும் அப்படிம்பாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, போய் தொலையுதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பணத்தை கட்டி டிக்கெட்டை வாங்குவாங்க. ஸோ அப்படி தான் நிறையா ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் ஒர்க் ஆகுது ஃபாரினில். நம்மளதெல்லாம் நல்லா தான் இருக்கும், பர்ஃபெக்டாக தான் இருக்கும். கோபிபோ, மேக் மை ட்ரிப் இதெல்லாம். இன்னொன்று, இந்த ஃபாரின் ஓடிஏ வெப்சைட்ஸில் புக் பண்ணுறது என்ன பிரச்சனைனா, டக்குன்னு அவங்களுக்கு கால் பண்ணி கஸ்டமர் கேரை பிடிச்சி சரி பண்ண முடியாது.
அப்புறம் இந்த ட்ரிப் டாப்புக்கெல்லாம் ஒரு டவுட்டு. சரி கூகுளில் போட்டு சும்மா செக் பண்ணேன், நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. சரி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம், 11,000 தான் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லி புக் பண்ணால் அழகாக வந்து நியோ கார்டை வச்சு பே பண்ணிட்டாங்க. ஓடிபி கூட வரல, கார்டு டீடைல்ஸ் கொடுத்து அடித்தா பேமெண்ட் முடிஞ்சுது. கொஞ்சம் நேரத்தில் டிக்கெட் வந்துருச்சு, மெயிலுக்கு வந்துருச்சு. சரி டிக்கெட்டை செக் பண்ணுறது உண்மையான டிக்கெட்டான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பிஎன்ஆர் வச்சு இந்த அசுல் ஏர்லைன் வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் மேனேஜ் மை புக்கிங்கில் பிஎன்ஆர் டீட்டெயிலையும் நம்மளோட லாஸ்ட் நேமையும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா டிக்கெட் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ட்ரிப்.com எப்படி இவ்வளோ சீப்பாக கொடுக்குறேன்னு எனக்கு தெரில ஆக்சுவல் வெப்சைட்டோட. அதாவது ஒரு 40,000 50,000 இருக்கும்போது ஒரு 2,000 குறைக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை டிஸ்கவுண்ட்டு. 13,000 2,000 குறைச்சி 11,000 கொடுக்குறது பெரிய டிஸ்கவுண்ட்டு தான். ஸோ பெரிய ஆச்சரியமாக தான் இருந்தது, அதனால தான் புக் பண்ணேன். இப்படி தான் இந்த ட்ரிப் வந்து அமைஞ்சுது. அமேசான் கடலில் கலக்கிற இடமும் பெலம். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிடலாம். இவ்வளோ தூரம் அமேசான் ட்ரிப் பண்ணுறோம், ஃபைனலாக கடலில் கலக்கிற இடத்தையும் காட்டிட்டோம்னா நிறைவாக இருக்கும் அமேசான் பயணம். அப்படிங்கிறதுனால தான் இந்த பிளானை போட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். மணி 1:10 1:15 1.5 மணி நேரம் இருக்குது. மணி 2:20ங்க. 2:10 தான் போர்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிகேடோ அட்டகாசமாக இருக்குது ஏர்போர்ட், குட்டி ஏர்போர்ட்டு. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்க, நம்ப மாட்டீங்க. என்னடா டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு 11,000 சொல்கிறான், ஓகேன்னு சொல்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் போகணும். இங்கேருந்து 1 மணி நேரமா, பெலம்லேருந்து 4 மணி நேரம் ஃப்ளைட்டு. அதாவது கிட்டத்தட்ட சென்னை டு கோலாலம்பூர் டிஸ்டன்ஸு பெலம்லேருந்து சம்பாலம். அப்படின்னா பார்த்துக்குங்க. இங்கே டொமஸ்டிக் பார்த்தா காஸ்ட்லியாக தெரியும், 10,000 5,000. பட் டிஸ்டன்ஸஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதான் ப்ரைஸு. அந்த ஃப்ளைட்டு வந்து மனாஸ் போகுது. இப்போ நம்ம வந்தோமே, நம்ம ஃப்ளைட்டு அசுல் வந்து பெலம் போகுது. அதெல்லாம் பெரிய ஃப்ளைட்டு தான். நம்மளது லாஸ்ட் சீட்டு. அட்டகாசமான இந்த அமேசான் மலைக்காடுகளில் ஒரு குட்டி ஏர்போர்ட்டு. இங்கே வந்து ஏறது சந்தோஷம். சாண்டரம் ஏர்போர்ட், அந்த பக்கம் அமேசான் நதி. ஓகே, பாய் பாய் சாண்டரம். உலகத்திலேயே அதிகமாக ஏர்போர்ட் இருக்கிறது அமெரிக்கா, 2வது பிரேசில். கிட்டத்தட்ட 5,000 ஏர்போர்ட் இருக்குங்க. நிறைய குட்டி குட்டி ஏர்போர்ட் இருக்குது காடுகளுக்கு இடையே. அந்த மாதிரி குட்டி குட்டி ஏர்போர்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளைட்டு தான் விடுவாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கும் ஏர்போர்ட்டு. கமர்ஷியல் ஏர்போர்ட் கிடையாது, ப்ரைவேட். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் போகிறதுக்காக நிறைய ஆர்மி ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதாங்க நம்ம ஃப்ளைட்டு 29A. அதான் ஏ. ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டு ஃபுல்லுங்க. எல்லா இதுலேயும் 3 தடவை தான் தெரியுது. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம் சாண்டரம்லேருந்து. ஃப்ளைட் ஃபுல்லு. மணி 2:45 4 மணிக்கு ரீச் ஆகிடலாம் பெலம். எஸ், அட்டகாசம். இங்கே பாருங்க, இது வந்து டெப்பஜோஸ் நதிங்க, அமேசானோட கிளை நதி. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல ஆல்டர் டி கயோ டவுன், பிரசிலியன் கரீபியன்னு சொல்கிறாங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி கலர் மாறும் பாருங்கள். இந்த ஒரு சின்ன ஒரு மலைக்காடு மாதிரி இருக்கா, அதுக்கு அந்த பக்கம் வந்து இது மெயின் அமேசான் நதி. ஸோ இந்த நதி அமேசானோட கலந்து அப்புறம் ஒரே அமேசான் நதியாக காப்பி கலரில் பயணம் பண்ண வேண்டியது தான் பெலம்க்கு. இப்போ தெரியுதா? வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ அழகாக பேரலாக பயணிக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் 4-5 கிலோமீட்டர் வச்சு மெயின் சாண்டரமில் ரெண்டும் கலந்துரும். இதுதாங்க மெயின் அமேசான் நதி. இதில் வந்து கப்பலில் பயணம் பண்ணிட்டோம், குளிச்சிட்டோம், ஃபைனலாக கழுகு பார்வையும் பார்த்துருவோம். எவ்வளவு பெரிய அகலமாக எப்படி இருக்குது பாருங்களேன் அமேசான் நதி. சான்ஸே இல்லை, கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது வித்து. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணுங்க பெலம்க்கு. ஸோ திகட்ட அமேசான் நதியை பார்த்துருவோம். இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பிரான்ச் மாதிரி பிரியுது பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட கிளைநதிகள் கலக்குது. அப்புறம் ஒரே நதி பல இடங்களில் பிரியுது. எல்லாம் ஃபைனலாக ஒன்று சேர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 இடத்துல அதுவும் பிரிஞ்சு 2 இடத்துல கடலில் கலக்குது. ஒன்று நம்ம இப்போ போகிற பெலம், இன்னொன்று மக்காப்பா, அல்டிமேட் த கிரேட்டஸ்ட் அமேசானாஸ் வித் அமேசான் ரிவர். ஆக்சுவலாக இங்கேருந்து சாண்டரம்லேருந்து இது போகிறதுக்கு, பெலம் போகிறதுக்கு இது கிடையாதுங்க, ரோடு கிடையாது. நீங்கள் எய்தர் வந்து இந்த அமேசான் நதியில் 40 மணி நேரம் பயணம் பண்ணி போகணும் கப்பலில், இல்லைன்னா ஃப்ளைட்டில் தான் போய் ஆகணும். அது சீப்பு. உங்களுக்கு ஆக்சுவலாக அரௌண்டு ஒரு 3000 ரூபாயில் போயிடலாம் இங்கேருந்து பெலம். ஃப்ளைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 வே. இப்போ இது வந்து 11,000ங்கிறது சம்பளம் வரைக்கும், பெலம் வரைக்கும் தனியாக போட்டால் ஒரு 6000 ரூபாய் ரேஞ்சு வரும் 1 வே. ஸோ இதெல்லாம் கீழே எல்லாம்
அமேசான் மலைக்காடுகள் தான். பெலம் வரைக்கும் இருக்குது. போயிட்டுருக்குங்க, தெரியுதா? அமேசான் நதி தான் அப்படியே டுவர்ட்ஸ் பெலமை நோக்கி போயிட்டுருக்கு. லோ காஸ்ட் ஏர்லைன், காசு கொடுத்து வாங்கணும்னு பார்த்தா எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்காங்க ஜூஸு. ஸோ ஏதோ ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கடலை நிலக்கடலை தான் வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டு. ஏதோ அமேசான் பழ ஜூஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் பெலம் பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கே பாருங்க, அமேசான் நதியும் அட்லாண்டிக் பெருங்கடலும் கடலில் வந்து கலக்கிற காட்சி. இங்கே பாருங்க, அமேசான் நதி அப்படியே எவ்வளோ அழகமாக விரிவடைந்து ஃபைனலாக வந்து மவுத் ஆஃப் த அமேசான் ரிவர் அட்லாண்டிக் பெருங்கடலில் கலக்கிற அற்புத காட்சி. ஐயோ, தெரியுதா? இந்த இடத்துல வந்து கலக்குது. போய் கொஞ்சம் லைட்டாக யூட்டன் அடித்து வந்து ஏர்போர்ட்டை நிறுத்துவாங்க. கரெக்டாக ஜாயின் ஆகிற இடத்துல வந்து பறந்துட்டுருக்கோம் மேலே. டடடடடா, ஃபென்டாஸ்டிக். திரும்ப உள்ளே வந்துட்டோம். நிறைய குட்டி குட்டி கிளை நதிகள் அப்படியே பிரிஞ்சு எல்லாம் போய் கடலை கலக்குதுங்க. இதுதான் பெலம் சிட்டி. இது வந்து இந்த அமேசானில் இருக்கிற 2வது பெரிய சிட்டிங்க. நம்ம வந்து மனாஸ் தான் வந்து கேபிட்டல் ஆஃப் அமேசானாஸ். அந்த ஸ்டேட்டுக்கும் சரி, அமேசான் மலைக்காடுகளில் இருக்க பெரிய சிட்டி. 2வது வந்து பெலம். ஸோ மனாஸ்லேருந்து பெலம்லேருந்து தான் டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது. அதாவது ரியோ டி ஜெனரோவுக்கும் சம்பாலாவுக்கும். இப்போ நம்ம வந்து சென்டரும் வந்தோம்ல, அது 3rd லார்ஜஸ்ட் சிட்டி. அது டவுனுன்னு வச்சுக்கலாமே. அங்கேருந்து நீங்கள் வரணுன்னா எய்தர் மனாஸ் போய் போகலாம், இல்லை பெலம் வந்து வரலாம். அமேசான் மலைக்காடுகள் முடிகிற இடம் அட்லாண்டிக் பெருங்கடலில். அதில் அமைஞ்சுள்ள சிட்டி நல்ல ஒரு பெரிய போர்ட் சிட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. என்ன எத்தனை குட்டி குட்டி இது கிளைநதிகள் அங்கங்கே விரியுது, சேருது. பிரமாதமான காட்சிப்பா அதெல்லாம். ஒட்டுமொத்த அமேசானோட உச்சகட்டத்தையும் பார்த்தாச்சுப்பா கழுகு பார்வையில். அவ்வளோதாங்க, இறங்க போகிறோம். மலைக்காட்டுக்குள்ளேயே ஒரு லேண்டிங்கு. அமேசான் நதி அந்த பக்கம், இந்த பக்கம் அமேசான் மலைக்காடு. இடையில சூப்பராக அமர்ந்துருக்குல்ல இந்த பெலம் ஏர்போர்ட். அப்பா வந்தாச்சுப்பா. இது இந்த பாரா ஸ்டேட்டோட கேபிட்டலுங்க பெலம். பட் இது வந்து மெயினாக அட்லாண்டிக் கடலில் கலக்கிறதுனால உங்களுக்கு கப்பல்கள்லாம் இது வழியாக தான் உங்களுக்கு பெருங்கடலில் போயிட்டு அப்படியே பொருட்கள்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு அதோ இங்கே பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. பெலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த பெலம் கொஞ்சம் யோசிச்சு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். நம்ம சுரினாம் போனோம்ல இதிலேருந்து, பிரேசிலியாவிலேருந்து. அப்போ சொல்லியிருந்திருப்பேன் நான், ஒரு இடத்துல மட்டும்தான் பிரேசிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது சுரினாம் போகிறதுக்கு. அது இங்கே பெலமில் இருந்து தான். இந்த கோல் ஏர்லைன் நம்ம பார்த்தோம்ல, அங்கே பக்கத்தில் ஒரு நின்று இருந்தது சென்டரமில், அந்த ஏர்லைன் தான் 1.25 மணி நேரம் இங்கேருந்து சுரினாம் கேபிட்டல் பரமரிபோ. எவ்வளோ 13,000 14,000 இங்கேருந்து ஒன் வே மட்டும். இப்போ பிரேசிலியாவுக்கு நம்ம கீழே இருந்தோம், அங்கேருந்து பெலம் வர்றதுக்கே 10,000 இருந்தது. ஸோ ரெண்டும் சேர்ந்து எனக்கு 20,000 இருந்தது. அதனால தான் நம்ம பிரேசிலியாவிலேருந்து இந்த கோப்பா ஏர்லைன்ஸில் வந்து 16,000 பனாமா சிட்டி நார்த் அமெரிக்கா போயிட்டு திரும்பவும் சவுத் அமெரிக்கா வந்தோம். ஓஹோ, இது நல்ல பெரிய ஏர்போர்ட்டுங்க. ஸோ பட் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபார்ச்சர் அரைவல் எல்லாமே ஒரே இதில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் உள்ளே போகிறதுக்காக நின்றுருக்காங்க, அதுலேயே வெளியே விட்றாங்க. இது மட்டும் கொஞ்சம் எனக்கு புதுசாக இருக்குது, வேடிக்கையாக. இப்போ நம்ம ஊர்லெலாம் வந்து அரைவல் டிபார்ச்சர் வெவ்வேறு தளத்தில் இருக்கும், அதனால் நம்ம மீட்டே பண்ணிக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஈவன் பனாமா சிட்டியில் கூட நம்ம இப்படி தான் பார்த்தோம். எலிவேட்டர் வந்தால் எலிவேட்டர் இதாகவே இல்லை. ஸோ நமக்கு 2 ஆப்ஷன். உள்ளுக்குள்ளேயே ஏறலாம், ஏர்போர்ட்டுக்குள்ளேயே டிரான்சிட் செக்ஷன் இங்கேயே இருந்துக்கிட்டு அப்படியே கேட் ஏறிடலாம், ஃப்ளைட் ஏறிடலாம். பட் வேண்டாம், நமக்கு டைம் நிறையா இருக்குது. அப்படியே பெலம் சிட்டியை தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் வரும். ஒரு 10 9 10 வந்தால் கூட போதும் ஏர்போர்ட்டுக்கு. என்ன பண்ண போகிறோம், டொமஸ்டிக் தானே, அப்படியே வெளியில் போகலாமா. அதுக்கப்புறம் ஏதாவது போகலாமா, ஏதாவது பார்க்கலாமா, பண்ணலாங்கன்னு பார்க்குறேன். அந்த ஆறு கடலோட கலக்கிறதும் நான் பார்த்தேங்க. அதான் நம்ம இப்போ இதுலேயே பார்த்துட்டோமே ஃப்ளைட்லேயே. சரி, இனிமேல் நேரில் போத்தாவே இல்லை. அது ஒரு 50 கிலோமீட்டர், 50 இல்லை ஒரு 30-40 கிலோமீட்ரு.
எனக்கு தெரிஞ்சு சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். வாங்க வெளியில் வந்துட்டோம். பெலம் ஏர்போர்ட். மணி 5:30. நல்லா வெளியில் போனோம்னா எங்கள் குட்டி குட்டி கடைகள் இருக்கும், சாப்பிட்டு வந்துடுவோமா? எனக்கு மாதிரி இடமே ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஏர்போர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்தேங்க. கொஞ்சம் லோக்கல் கடையெல்லாம் இருக்கிற மாதிரி. இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ தெரியுது. சாப்பாட்டு கடை அதெல்லாம் இங்கே இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது பாருங்க. அந்த பக்கம் காடு, ரெயின் ஃபாரஸ்ட்டு இடையில அமைஞ்சிருக்குது. கொமிடோஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது, இங்கே வாங்கிக்கலாம். இங்கே ஒரு கடை, பீஸா கடை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்குங்க. அங்கங்கே ஒரே மியூசிக் போட்டுவிட்டு லோக்கல்ஸ் என்ஜாய் பண்ண தான் பண்ணுறாங்களே ஒழிய கடைகளை காண. நிறைய கடை க்ளோஸ்டு. 1-2 தான் ஓப்பன் ஆகிருக்கு மாட்டேன் தெரியுது. டைம் நிறைய இருக்குது. டைம் ஓட்டுறதே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே பாருங்கள், பீஸா ஆசையாக இருந்தது, அதான் ஆர்டர் பண்ணிட்டேன். 30 ரியல், அதாவது 450 ரூபா நம்ம பணத்துக்கு. பெரிய பீஸை தான் இருக்குது, சின்ன பீஸை கொடுக்க பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெருசுங்க. அங்கே பாருங்கள், முட்டை, வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. எப்படிங்க இவ்வளோ சாப்பிட்றது ஒரு ஆள்? என்ன பண்ணுறது? ஆனால் விலைக்கு சூப்பர். 450 ரூபாய்க்கு எவ்வளோ பெருசு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது ஜென்ரலாக 2 பேர் சாப்பிட வேண்டியது. இவங்ககிட்ட சின்னது இல்லை, பாதி கேட்டேன் நான், ஹாஃபு முடியான்ட்டாங்க. பொறுமையாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம். எல்லாமே சூப்பர். சீஸ் மட்டும் நிறையா போட்டுருக்கேன், எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது சீஸு. பட் ஓகே. இது என்ன சாஸ் தெரியுங்களா? அவகேடோ சாஸுங்க. சூப்பராக இருக்குது. முக்கியமாக இந்த அமெரிக்காஸ்லேயே அவகேடோ சாஸ் நிறையா சாப்பிட்றாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் தான் இவ்வளோ சாப்பிட்டதில்லை. இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரு கொஞ்சம் பீஸ் தான், அந்த கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. இதுக்கு மேலே முடியல. ஓகே, obrigado. Your pizza very good. Very good. Thank you. Obrigado. Thank you. Thank you. Goodbye. Okay, bye-bye. This is highly recommended small pizza ஷாப்புங்க. ஒரு குட்டி கடை, ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்க. அட்டகாசமாக இருக்குது. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. மணி ஆல்மோஸ்ட் 8:30 ஆகுது. அப்படியே பொறுமையாக நடந்து போவோம். நம்ம கேட்டுக்கு போயிட்டு பேசுகிறோம். ஓகேவா? இந்த ஃபார்மாலிட்டிஸாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி டிக்கெட் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் செக்கினும் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து என்ன இது மட்டும் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும், செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு கேட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறும்போது மீண்டும் சந்திப்போம். பாய். மக்கள் குடியிருப்பு ஏரியா இப்போ சாதாரணமாக தான் இருக்குது. நிறைய சாதாரண ஏழை மக்கள், மிடில் கிளாஸ் பீப்புள் நிறையா இருக்காங்க. நம்ம சம்பாலம்லாம் பார்த்துட்டு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த இடமெல்லாம் நம்ம ஊர் மாதிரி தெருக்கள் மாதிரி தான் இருக்குது. மணி 1:15ங்க. பாருங்கள், போர்டிங் கேட் வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் ஸ்பாட் பண்ணுறோம். அந்த ஃப்ளைட் தான் அசுல் டுவர்ட்ஸ் சவ் பாலோ. ஸோ இந்த அமேசானில் நம்மளோட நேரம் முடிவடைய போகுது. கிட்டத்தட்ட 12-13 நாள் இந்த அமேசானாஸ் மலைக்காடுகளில் சூப்பராக சுற்றி பார்த்தோம். மனாஸ், சென்டரம், இன்றைக்கி பெலம் பெருசாக சுற்றி பார்க்கல, வெளியில் வந்துட்டு போகிறோம். இப்போ மணி 1:45 எடுத்தால் 3.5 மணி நேரம் ஃப்ளைட் இங்கேருந்து. ஆல்மோஸ்ட் நார்த் ஆஃப் பிரேசிலேருந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப் பிரேசிலுக்கு போகிறோம். என்ன ஒரு 2500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி 3.5 மணி நேரம் பயணம். 5:15 அந்த ரேஞ்சுக்கு சம்பாலோ போயிடுவோம். மீண்டும் நம்ம அசுல் ஏர்லைன்ஸ் போகலாம். நம்மளது 24Aங்க. பின்னாடி விண்டோ சீட்டு தான். அவ்வளோதாங்க, ஃபைனலாக கிளம்பிட்டோம். இந்த அமேசானாஸ்லேருந்து இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒன்றுமே தெரில. மகா மட்டமாக இருக்குது இந்த கிளாஸ் விண்டோ. பட் எடுத்துகிட்டு போட்டோம். கிட்டத்தட்ட 13 நாள் பிரமாதமாக பார்த்துக்குச்சு இந்த அமேசானாஸ். இதோட முடிவுக்கு வருது இந்த அமேசானாஸ். இது பை பாய் அமேசானாஸ். இப்போ ஓரளவுக்கு தெரியுது பாருங்களா. ஓகே, இந்த எபிசோட நம்ம இதோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சா துபாய் அப்படிங்கிற மாதிரி தூங்கி எந்திரிச்சா நம்ம சவுப்பாலாவில் இருப்போம். அடுத்த 2 எபிசோட், ஒரு எபிசோட் சவுப்பாலாவில், அதாவது மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனல் எபிசோட் த கன்க்ளூஷன் ஆஃப் சீசன் 11 சவுத் அமெரிக்கா 2.2. சரிங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் சவுப்பாலாவில் சந்திக்கலாம். பார்க்கலாங்க. நன்றி. பாய் 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 அமேசானாஸ்.